காலில் விழுந்த ஃபோட்டோ வச்சு பேசுறதுன்றது அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஏன்னா யார் உங்களை முதலமைச்சர் ஆக்கினார்களோ அவர்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கீங்க, அவங்களுடைய காலை வாரி விட்டுருக்கீங்க. இப்போ உங்களை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தால் அவர்களுடைய காலையும் நீங்கள் வாரி விட்டுருவீங்க அப்படின்ற பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட்னால தான் நம்ம அதை பேசுகிறோமே தவிர, அதுவும் பொதுவெளியில் பப்ளிக் டொமைனில் இருக்கிற விஷயத்தை எடுத்து தான் அது ஒரு பொலிட்டிக்கல் நரேஷனாகவும் பொலிட்டிக்கல் டிஸ்கோஸாகவும் பேசுகிறோம். சசிகலா அம்மாவுடைய உதவியில் தான் முதலமைச்சர் ஆகுறாருன்றதை என்டாஸ் பண்ணுறாரா எடப்பாடி பழனிசாமி? இப்போ இவ்வளவு நாள் பண்ணாத ஒரு விஷயத்த இன்னைக்கு அவர் என்டாஸ் பண்ணுறார். இது ஒரு புது விஷயம். இவ்வளோ நாள் நான் ஒரு வட்ட செயலாளராக இருந்து கிளை செயலாளராக இருந்து நானே முயற்சி பண்ணி நானே ஜெயிச்சு நானே முதலமைச்சர் ஆனேன்னு சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு சசிகலா அம்மா உதவி பண்ணாங்க அதனால முதலமைச்சர் ஆனேன்னு அவர் ஒத்துக்கிறாரு. அப்போ இந்த பிரச்சாரத்துடைய தொடர்ந்து நாங்கள் பேசினதுடைய வெளிப்பாடு தான் உண்மையை இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அது தனிப்பட்ட தகவலில் அவர் என்ன சொல்றாருன்னா, பால்டாயில் குடிச்சு அன்னைக்கே போயிருந்திருக்கணும். இது வரையும் தமிழ்நாட்டுடைய வரலாறுல முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து தேர்தல் பிரச்சாரத்தில் யாராவது பயன்படுத்தி இருக்காங்களா? சாபம் விடுற அரசியலை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. நான் சொல்றேன், நீங்க கொரோனாவிலேயே முதலமைச்சர் போயிருந்திருப்பாரு அப்படின்றது இதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய வாதமா?